நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம், தொடர்ந்து தோல்வியாகவே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், ஒரு வேலைக்காண்டி முயற்சி பண்ணுறோம், ஒரு அரசு வேலைக்காண்டி முயற்சி பண்ணுறோம், இல்லை சொந்தமாக இடம் வாங்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணுறோம், தோல்வியாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் முயற்சி செய்யல, கண்டிப்பாக அதை பற்றி யாரிடமும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா அது ஒரு கண் திருஷ்டியாக வரும். அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், அது தோல்வியாகவே இருக்குன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வெற்றியாக முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கையில் நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யாரிடமாவது சொன்னால் கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும். அதனால் அந்த முயற்சி வெற்றிகரமாக முடிகிற வரையும் கண்டிப்பாக யாரிடையும் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருக்குது, எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள். நாங்கள் நிறையா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், இருந்தாலும் கூட அந்த தோஷம் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இருந்தால் உங்கள் வீட்டில் யாருக்கு அந்த கலத்திர தோஷம் இருக்கோ ஜாதகத்தில் அவர்கள் வீட்டில் சுமங்கலி பூஜை செய்வது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். வருடத்துக்கு ஒரு முறை செய்யலாம், மாதந்தோறும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாட்களில் இந்த சுமங்கலி பூஜை செய்வது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த சுமங்கலி பூஜை நம்ம வீட்டில் செய்கிறது அந்த கலத்திர தோஷக்கான பரிகாரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த முயற்சி எங்களுக்கு தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் முயற்சி பண்ணுறோம், அது முடியலை, தோல்வி ஆகுது, ரொம்ப வருடங்களாக இது மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பரிகாரம். பொதுவாகவே நம்ம இது மாதிரி இடம் பார்க்க போகிறோம், வீடு வாங்க போகிறோம், இல்லை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், இது மாதிரி தடங்களாக இருக்குது, நடக்கலை அப்படின்னு இருந்தால் தம்பதியருக்கு யாராவது வயசான கணவன் மனைவிக்கு மட்டை தேங்காய் தானம் கொடுக்கணும். வெற்றிலை பாக்கு பழம் வச்சு இந்த மட்டை தேங்காய் வச்சு தாம்பூலம், அதாவது தானமாக நம்ம வீட்டில் கூப்பிட்டாலும் சரி, அவங்க வீட்டில் கொண்டு போய் நம்ம தானமாக இந்த மட்டை தேங்காய் கொடுத்துட்டு அந்த ஒரு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது முழுமையாக வெற்றி கிடைக்கும். இல்லைங்க யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னா ஏதாவது கோயிலில் போய் அந்த அர்ச்சகர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ஓமுருகா சேனல்ல சங்கர் சர்மா அவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுக்கும் போது அந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன். அந்த வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. எப்படி அவரோட இறப்பப்போ கருட பகவான் வட்டம் விட்டுச்சோ அதே போல அவரோட பூஜை அப்போ, அதாவது முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அவர் கோவில் கட்டி எப்போ கும்பிட்றீங்களோ அந்த டைம்ல திரும்பவும் கருட பகவான் வட்டம் விட்டு சொல்லிட்டு கரெக்டா சொல்லியிருப்பாரு. இப்ப நாளைக்கே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்தில் அவருடைய சிலை பிரதிஷ்டை செஞ்சால் கண்டிப்பாக கருட பகவான் வரும். நாளைக்கு ஒரு ஆலயம் கட்டுறோம், விஜயகாந்த் சிலையை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக கருட பகவான் வரும். வார்த்தையே வரலங்க. இப்படி நல்ல மனுஷனா இருந்துட்டு நம்ம இன்னைக்கு கடவுளா பார்ப்போம், கடவுளா பார்த்து அவர்கிட்ட பேசவும் முடியாது. நம்ம பேசுறது கேட்டாலுமே கூட அவர்கிட்ட நம்ம அந்த வார்த்தைக்கு வராது. ஒரு இடத்துல அவர் பேசுறதுலாம் டோலா பார்த்து நம்ம இன்னைக்கு அவர் பேசுவாரான்னு எதிர்பார்ப்போம். தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்து நானும் வைக்கப்படுறேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனா இருந்துட்டு. பாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. ஒருவர் இறந்தால் அவர்களை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசக்கூடாது, திட்டக்கூடாது. நல்ல விதமா பேசலாம், ஆனா அவர்களை நம்ம திட்டக்கூடாது. யாராவது இறந்தா சொல்லுவாங்க, நிறைய கடன் வாங்கிட்டு போயிட்டான், நல்லவன் கிடையாது, எனக்கு அவனுக்கு சண்டை அப்படின்னு நிறைய விமர்சனங்களை செய்வாங்க. கண்டிப்பாக அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பிரேதம் நமக்கு சாபம் விடும். அதுதான் பிரேத சாபம் அப்படிங்கிற பேரு. அதனால்தான் யாரு இறந்தாலும் இறந்த ஆத்மாவை இறந்தவரையும் நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு விமர்சனமும் செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. அப்படி செஞ்சா அந்த ஆத்மா நினைக்கும், நான் இறந்துட்டேன், நான் இருந்து என்னை திட்டிகிட்டே இருக்கேன்னு சொல்லி சாபம் விடுவோம். அதுதான் நமக்கு பிரேத சாபம். அதனால கண்டிப்பாக நம்ம யாரையுமே விமர்சனம் செய்ய வேண்டாம். இறந்த பிறகு கண்டிப்பாக விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்ல சிறப்பாகும். நன்றி, வணக்கம். ஒருவர் இறந்தால் அவர்களை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசக்கூடாது, திட்டக்கூடாது. நல்ல விதமா பேசலாம், ஆனா அவர்களை நம்ம திட்டக்கூடாது. யாராவது இறந்தா சொல்லுவாங்க, நிறைய கடன் வாங்கிட்டு போயிட்டான், நல்லவன் கிடையாது, எனக்கு அவனுக்கு சண்டை அப்படின்னு நிறைய விமர்சனங்களை செய்வாங்க. கண்டிப்பாக அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பிரேதம் நமக்கு சாபம் விடும். அதுதான் பிரேத சாபம் அப்படிங்கிற பேரு. அதனால்தான் யாரு இறந்தாலும் இறந்த ஆத்மாவை இறந்தவரையும் நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு விமர்சனமும் செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. அப்படி செஞ்சா அந்த ஆத்மா நினைக்கும், நான் இறந்துட்டேன், நான் இருந்து என்னை திட்டிகிட்டே இருக்கேன்னு சொல்லி சாபம் விடுவோம். அதுதான் நமக்கு பிரேத சாபம். அதனால கண்டிப்பாக நம்ம
யாரையுமே விமர்சனம் செய்ய வேண்டாம். இறந்த பிறகு கண்டிப்பாக விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்ல சிறப்பாகும். நன்றி, வணக்கம். நம்முடைய தலை எழுத்தையே மாற்றக்கூடிய கோயில் திருச்சிக்கு பக்கத்துல திருப்பட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அதாவது சமயபுரத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். அங்கே போனீங்க அப்படின்னா பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம், அதாவது பிரம்மாக்குன்னு தனியா கோயில் இருக்கு. அங்க போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, அச்சையர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை பூஜை பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை மஞ்சள் பூசி கொடுப்பாரு. நம்ம பூசிக்க கூடாது, அவங்க தான் அந்த ஜாதகத்தில் பூசி கொடுப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய தலை எழுத்தையே மாற்றக்கூடிய கோயில் பிரம்மபுரீஸ்வரர் திருப்பட்டூர். அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும், உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல சிறப்பான பலன். நன்றி, வணக்கம். குழந்தை பிறந்திருக்கு, 3 மாசம் ஆச்சு, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, கண் திருஷ்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்ற பரிகாரம் கண் திருஷ்டிக்காண்டி உள்ளது. 3 மாதம் கழித்து தான் அது செய்யணும், அதுக்கு முன்னாடி செய்யக்கூடாது. பொதுவாகவே குழந்தை 6 மாதம் 1 வருடம் வரையும் அழுதுகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா திருஷ்டி நிறையா இருக்கும். கண் திருஷ்டி குழந்தைய எல்லாரும் பார்க்க வருவாங்க, அப்போ பார்க்கையில திருஷ்டி நிறையா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா கையில் கற்பூரம் எடுத்துக்கணும். இந்த பக்கம் ஒரு 3 சுற்று, அந்த பக்கம் ஒரு 3 சுற்று சுற்றி கொண்டு போய் வீட்டு வாசலில், அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் நம்ம வீட்டு வாசலில் செய்யக்கூடாது, ரோட்டில் போயிட்டு அந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றிட்டு திரும்பி பார்க்காம நம்ம வந்துடணும். கண்டிப்பாக இதை இந்த கண்டிஷ்டியை குழந்தை தூங்குறப்ப செய்யக்கூடாது. முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக கற்பூரத்தை இந்த பக்கம் ஒரு 3 சுற்று, இந்த பக்கம் ஒரு 3 சுற்று சுற்றி கொண்டு போய் நம்ம வீட்டில் ஓரமாக ரோட்டில் கொண்டு போயிட்டு அந்த கற்பூரத்தை வச்சுட்டு ஏற்றிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். கண்டிப்பாக இந்த குழந்தை தூங்குறப்ப இதை செய்யக்கூடாது. 2வது, கற்பூரத்தை ஏற்றி காட்டக்கூடாது, சுற்றி வாசலில் கொண்டு போய் தான் ஏற்றணும். நன்றி, வணக்கம்.